அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நீங்கள் இதுவரைக்கும் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலைன்னா நம்ம சேனல் பார்லேயே நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லாட்டியும் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் ஜெரோதாவில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கையும் கிளிக் பண்ணி நீங்கள் ஆன்லைன்லேயே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தாலும் சரி, அப்புறம் ஷேர் மார்க்கெட் பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஏதாவது புக் வேணும்னாலும் சரி, நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னை கான்டெக்ட் பண்ணுங்கள். இந்த வாட்ஸ்அப் நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கிங்க. ஜெரோதாவில் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணும்பொழுது 4 டிஜிட்டில் Zpinன்னு சொல்லி ஒரு நம்பர் நம்ம என்ட்ரி போட சொல்லுவாங்க. ஸோ இது இப்போ புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த Zpin நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்குள்ளே தான் இருக்குது. அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு என்கிட்ட நிறைய பேர் கேட்டுங்க. நான் வாட்ஸ்அப் மூலயமா சொல்லியிருக்கேன். ஸோ இது Zpinங்கிறத பற்றி நம்ம சொன்னோம்னா நிறைய பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ வாங்க நம்ம இப்போ இந்த Zpinங்கிறது என்ன, இது எப்படி நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்குள்ளே பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த Zpinங்கிறது ஜெரோதாவில் ஒரு செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா நம்ம ஜெரோதாவுடைய கஸ்டமர் கேர் கால் பண்ணி அடுத்தவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு கூட நம்ம தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அதுக்கு இந்த Zpin மிகவும் முக்கியமானது. அதனால் உங்களுடைய Zpin மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. யார்ட்டையும் தர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அடுத்தவங்களுடைய Zpin கிடைச்சா கூட நம்ம கஸ்டமர் கேர் கால் பண்ணி Zpin போட்டோம்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சிக்க முடியும். எவ்வளோ ஷேர் வாங்கியிருக்காங்க, பை பண்ணியிருக்காங்க, செல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் எப்பயுமே உங்களுடைய Zpin செக்யூராக வச்சுக்கிறது நல்லது. நீங்கள் உங்கள் கிளைண்ட் ஐடி பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் பண்ணிக்கிங்க. லேப்டாப்பில் போட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆன பிறகு உங்களுடைய ஃபோட்டோ அண்ட் கிளைண்ட் ஐடி இருக்கும்ல, உங்கள் கிளைண்ட் ஐடியை கிளிக் பண்ணுங்கள். கிளைண்ட் ஐடி கிளிக் பண்ண பிறகு இப்படி தான் வரும். மை ப்ரொஃபைல், ஃபண்ட்ஸ், பேக் ஆஃபீஸ் வரும். நீங்கள் பேக் ஆஃபீஸ் கிளிக் பண்ணுங்கள். இப்போ பேக் ஆஃபீஸ் வந்துருச்சு. ஸோ பேக் ஆஃபீஸ் திருப்பி பேக் ஆஃபீஸை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லைனை இங்கே பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட் மை ப்ரொஃபைல்னு வரும். நீங்கள் மை ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுங்கள். இதில் வியூ ப்ரொஃபைல்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் கிளைண்ட் ஐடி, நேம், Zpin இருக்கும் பாருங்களேன். ஸோ இதுதான் Zpin. இந்த Zpin நீங்கள் தேவைப்பட்டால் ரீசெட்டும் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த பின்னை வச்சு தான் நீங்கள் உங்களுக்கு கஸ்டமர் கேர் கால் பண்ணும்போது இந்த பின்னை நீங்கள் கிளிக் பண்ணால் தான் உங்களுடைய நீங்கள் தான் கால் பண்ணிங்கன்னா அவங்க கன்ஃபர்மேஷன் பண்ணாங்க. ஏன்னா உங்களுடைய தகவல் திருட்டு போகாமல் இருக்கிறதுக்காக தான் அவங்க இப்படி பண்ணுறாங்க. ஸோ இது ஜெரோதாவில் இருக்க ஒரு பெஸ்ட்டு ஃபீச்சர்னு கூட சொல்லலாம். சரிங்களா? ஸோ இன்றைக்கி சொன்ன நியூஸ்லாம் பிடிச்சிருக்கீங்க. பிடிச்சதா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு சொல்லி மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.